இப்போ நாங்கள் தொண்டமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்தில் நிற்கிறோம். இந்த செல்வச்சன்னதி ஆலயம் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஒரு கரையோரமாக அமைந்திருக்கின்ற ஒரு தலம். குறிப்பாக தொண்டமனாறு என்கின்ற ஆற்றின் அருகிலே அற்புதமாக அமைந்திருக்கின்ற தலம். இந்த தலம் ஆகம விதியோடு கூடினாலும் இங்கு பூஜை செய்பவர்கள் வாய்கட்டி மௌன பூஜை செய்கின்ற ஒரு திருத்தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. இந்த தலத்திற்கும் கதிர்காமத்திற்கும் நீண்ட தொடர்பு இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த தலத்திலே இருந்து கதிர்காமத்துக்கான பாத யாத்திரை பக்திபூர்வமாக பலர் முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் இலங்கையிலே இருக்கப்படுற சர்வதேச இளைஞர்கள் சேவை மன்றத்தினூடாக கதிர்காமத்துக்கான வேல் தாங்கிய ஒரு பாத யாத்திரை ஆரம்பமாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த சர்வதேச இளைஞர் மன்றத்தின் ஊடாக பலதரப்பட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு அங்கமாகத்தான் ஆத்மீகத்தின்பால் இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த செயற்பாட்டினை இந்த அமைப்பினர் முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் செல்வச்சன்னதி ஆலயத்தில் பக்திபூர்வமாக அங்கே விசேடமான பூசை தட்டுகள் அங்கே அர்ச்சனைக்காக கொடுக்கப்பட்டு விசேடமான வழிபாடுகள் செல்வச்சன்னதியில் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்நிகழ்வில் பல பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்து சமயம் சார்ந்தவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பலதரப்பட்டவர்கள், குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் முதல் கொண்டு பலர் இங்கு வருகை தந்து சிறப்பான இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய பல தலங்களில் சிறப்பு பெற்றது கதிர்காமம். எனவே ஒரு நிலையான சமாதானத்தினை கட்டியெழுப்புவதற்கான ஒரு பாத யாத்திரையாகத்தான் இந்த யாத்திரை செல்வச்சன்னதியிலிருந்து ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த வகையிலே தான் இன்று 4 இளைஞர்கள் வேல் தாங்கிய வண்ணம் ஸ்ரீ தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலிருந்து தங்களது பாத யாத்திரையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். சர்வதேச இளைஞர் சேவை மன்றத்தினூடாக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அதன் ஒரு அங்கமாக இன்றைய தினம் விசேடமாக அதனுடைய பணிப்பாளர்கள் மற்றும் பலர் இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய பூசகர் சிறப்பான பூசைகளை எல்லாம் நிறைவு செய்த பின்னர் அவர்களுக்கான காளாஞ்சி வழங்குகின்ற வைபவம் இப்போது இடம்பெறுவதை நாங்கள் செல்வச்சன்னதி ஆலய சூழலிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே கதிர்காம நோக்கி யாழ்ப்பாணத்தை பிரதித்துவப்படுத்தும் முகமாக 4 இளைஞர்கள் பாத யாத்திரையாக செல்ல இருக்கின்றார்கள். இப்படியாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற பிரதேசங்களிலிருந்தும், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலிருந்தும் பல இளைஞர்கள் குறிப்பாக இந்த பாத யாத்திரையிலே கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் முதற்கட்டமாக யாழ்ப்பாணத்திலிருந்து 4 இளைஞர்கள் இன்றைய தினம் வேல் தாங்கிய வண்ணம் கதிர்காமத்தை நோக்கி இவர்களுடைய புனித பாத யாத்திரை ஆரம்பமாகி இருக்கிறது. தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலயம் சிறப்புமிக்க தலமாகும். பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் வழிபடுகின்ற ஒரு சிறப்புமிக்க தலம். அன்னதான கந்தன் என்று சிறப்பாக அழைக்கப்படக்கூடிய செல்வச்சன்னதியில் இருந்துதான் கதிர்காமத்துக்கான பாத யாத்திரை கடந்த மே மாதம் ஆரம்பமாகியது. அதேபோல இங்கே நந்தி கொடிகள் தாங்கியவாறும் சிறப்பாக அந்த சர்வதேச இந்து இளைஞர்கள் சேவை மன்றத்தினுடைய அந்த கொடிகள் தாங்கியவாறும் சிறப்பாக இந்த பாத யாத்திரை புனித பாத யாத்திரையாக ஆரம்பமாகி இருக்கிறது. இலங்கை மணி திருநாட்டில் சாந்தியையும் சமாதானத்தையும் நிலைநாட்டக்கூடிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே இந்த பாத யாத்திரை ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த பாத யாத்திரையின் ஆரம்ப விழாவில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்திருந்தார்கள். மங்கள வாத்தியம் இசைக்க அங்கே அந்த சமாதானத்திற்கான அந்த நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் முகமாக பதாதைகள் தாங்கியவாறு இந்த வேல் பாத யாத்திரை ஆரம்பமாகி இருக்கிறது. புனிதமான வேலை கையிலே தாங்கி இந்த புனித யாத்திரை தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலய சூழலிலிருந்து ஆரம்பமாகி இருக்கிறது. அதனை நாங்கள் கண்ணினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாத யாத்திரையானது சன்னதியான் ஆச்சிரமத்தை இப்போது சென்றடைந்து அங்கு விசேடமாக இந்த பாத யாத்திரையினுடைய நோக்கம் பற்றிய ஒரு கருத்துரை இடம்பெற்று அதன் பின்னர் பாத யாத்திரையாக செல்ல உள்ளவர்களுக்கான அவர்களுக்கான பொதிகள் வழங்கப்பட்டு அவர்களை வரவேற்கும் முகமாகவும் அவர்களை வழியனுப்பும் முகமாகவும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இப்போது வேல் தாங்கிய வண்ணம் அந்த 4 இளைஞர்களும் அங்கே அடியவர்களாக தங்களை இறைபால் ஈர்க்கக்கூடிய வகையிலே அந்த வேல் தாங்கிய வண்ணம் அங்கே பாத யாத்திரையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பாத யாத்திரை இளம் சமூகத்தினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இப்போது சன்னதியான் ஆச்சிரமத்தின் நுழைவாயிலே அங்கே சென்றடைகிற காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையினுடைய வரலாற்றில் தடம் பதிக்கக்கூடிய ஒரு புனித பாத யாத்திரையாக
இந்த பாத யாத்திரை அமைந்திருப்பதையும் நாங்கள் கண்ணினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது சன்னதியான் ஆச்சிரமத்திலே விசேடமான அரங்கிலே சன்னதியான் அரங்கிலே அங்கே விசேடமான உரைகள் எங்களுடைய சிறப்பான சன்னதியானுடைய ஆச்சிரமத்தில் இடம்பெறுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விழாவோடு இனிதே இந்த பாத யாத்திரை ஆரம்பமாக இருக்கிறது. காலை உணவு சன்னதியான் ஆச்சிரமத்தினுடைய ஏற்பாட்டில் சிறப்பாக அங்கு இடம்பெற இருப்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிடத்தக்க